அண்ணாமலை மேல வெறி பிடிச்சவனா இருக்கிறான். அவர் நீ எடுத்துட்டாக்கா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றவனா இருக்கிறான். இன்னைக்கு அண்ணாமலையை சுற்றி தான் தமிழக அரசியல் என்று இயங்கி கொண்டிருக்கிறது. இது உதாரணம் ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போயிருந்தார் இல்லையா, லண்டன் போயிருந்தார். அப்போ ஏதாச்சும் ஒன்று பிஜேபியை பற்றின ஒரு நியூஸ் எந்த ஊடகமாச்சும் பேசினாங்களா? எந்த ஒரு நியூஸ்னாச்சும் வந்துச்சா? பிஜேபி எங்கே இருந்ததுன்னு அந்த 3 மாதம் தெரியலங்க. உண்மையா இல்லையா? அப்போ அதே தான் நடக்கும். அப்போ இதே திரும்பவும் அவர் இல்லாமல் ஒரு நிலைமை ஏற்படும் போது இதே தான் நடக்கும். அப்புறமா நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன சாதிக்க போகிறோம்? அண்ணாமலை என்பவரால் தான் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி 3% இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு 18% உயர்ந்திருக்குனாக்கா அதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை. அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக பிஜேபிக்கு வந்தவங்க இருக்கிறாங்களோ அதே போல அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஒரு ஒரு 75 வயசு அவர், நான் தான் கட்சியில் நினைச்சேன். அவர் ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஆனால் தம்பி நீங்கள் பேசுகிற கருத்து நல்லா இருக்குன்னு நான் ரெகுலராக அவங்கள பார்க்குறேன். தம்பி இது அண்ணாமலை மாத்திரன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு உறுப்பினர் சேர்த்தீங்க, அவர் எடுத்துட்டீங்கன்னாங்க தயவு செஞ்சு நீங்களே வந்து உறுப்பினர் எடுத்துருங்க. நான் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் பிஜேபியில். நான் ஒரு அண்ணாமலைக்காக தான். நிறைய பேர் ஒரு நாளைக்கு 50-60 கால் வரும். பதில் சொல்லவே முடியல. என்ன பதில் சொல்கிறீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு செல்ல பிள்ளையாக மாறிட்டார். இன்னும் கூட அதை நான் சொல்கிறேன், மனக்குமுறல், ஐயோ அழுகுறாங்க. அதில் எத்தனை பேர் சூசைட் பண்ணி போகலாம் தெரியாது. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கான். இவர் மேலே, யார் மேலே? அண்ணாமலை மேலே வெறி பிடிச்சவனா இருக்கிறான். அவர் நீ எடுத்துட்டாக்கா தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறவனா இருக்கிறான் இன்னைக்கு பிஜேபியில். அந்த அளவுக்கு ஒரு தொண்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு தொண்டன் எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரை விட்டால் யாருமே கிடையாது.